Students, இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய டாபிக் preference theory or Keynes liquidity preference theory of interest or the monetary theory of interest. Keynes liquidity அப்படின்னா நீர்மை, preference அப்படின்னா விருப்ப, theory of interest அப்படின்னா கீன்ஸின் நீர்மை விருப்ப வட்டி கோட்பாடு அல்லது பணவியல் வட்டி கோட்பாடு அப்படிங்கிற டாப்பிக்கை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். Keynes propounded the liquidity preference theory of interest in his famous book, The General Theory of Employment, Interest and Money in 1936. அதாவது 1936 கீன்ஸ் என்ன செய்கிறாருன்னா அவருடைய மிகவும் ஃபேமஸான புகழ்பெற்ற அவருடைய புக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு வட்டி மற்றும் பணம் பற்றிய பொது கோட்பாடு அப்படிங்கிற ஒரு புக்கில் இந்த வட்டியை பற்றி எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமே நம்ம பார்க்கும்பொழுது அக்கார்டிங் டு த கீன்ஸ் interest is a purely a monetary phenomenon because the rate of interest is calculated in terms of money. To him, interest is a reward for parting with the liquidity for a specified period of time அப்படின்னு சொல்கிறார். அதாவது இந்த கீன்ஸோட கூற்றுப்படி அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வட்டிங்கிறது என்ன அப்படின்னா கண்டிப்பாக இட்ஸ் ரிலேட்டட் டு த மானிட்டரி என்னது பணவியலோட அது தொடர்புடையது அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா வட்டி விகிதம் வட்டிங்கிறத எதை பேஸ் பண்ணியிருக்கோம்னா பணத்தினுடைய அடிப்படையில் தான் பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தா இன்ட்ரெஸ்ட் இஸ் அ ரிவார்ட் ஃபார் பார்ட்டிங் வித் அ லிக்விடிட்டி ஃபார் எ ஸ்பெசிஃபிக் பீரியட் ஆஃப் டைம் அப்படின்னா நீர்மை தன்மையுடைய பகுதியை குறிப்பிட்ட காலத்திற்கு விட்டு கொடுப்பதற்காக, அதாவது வட்டிங்கிறது என்னென்னா சில தியாகங்கள் அதாவது சில இதை விட்டு கொடுக்கறதுக்காக வழங்கப்படுகின்ற ஊதியம் தான் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. மீனிங் ஆஃப் லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னா நீர்மை விருப்பம் அப்படின்னா என்ன, அதோட விளக்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸ் மீன்ஸ் த ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் த பீப்புள் டு ஹோல்ட் வெல்த் இன் த ஃபார்ம் ஆஃப் லிக்விட் கேஷ் ரேதர் தேன் இன் அதர் நான் லிக்விட் அசெட்ஸ் லைக் பாண்ட்ஸ், செக்யூரிட்டிஸ், பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், லேண்ட், பில்டிங் அண்ட் கோல்டு எக்ஸெட்ரா. நீர்மை விருப்பங்கிறது மக்களினுடைய பத்திரங்கள், அதுக்கப்புறம் ஷேர்ஸ் பங்குகள், அப்புறமேல் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுனா மாற்று சீட்டுகள், அதுக்கப்புறம் நிலம், கட்டிடம், தங்கம், இது எல்லாமே இதெல்லாம் இல்லாமல் மக்கள் ரொக்கமாக வச்சுருக்காங்க இல்லையா பணம், அதுதான் பார்த்தீங்கன்னா நீர்மை விருப்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸ் இஸ் த ப்ரிஃபரன்ஸ் டு ஹேவ் அன் அமௌண்ட் ஆஃப் கேஷ் ரேதர் தேன் த கிளைம்ஸ் ஆஃப் அகெயின்ஸ்ட் அதர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மேயர் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா மற்ற வடிவத்தை காட்டிலும், அதாவது விருப்பத்துக்கு ஏற்ப ரொக்கமாக வைத்திருக்கக்கூடிய பணத்தினுடைய அளவு தான் நீர்மை விருப்பம்னு சொல்கிறார். அதாவது பில்டிங்கோ கோல்டோ அது இல்லாமல் பணமாக ரொக்கமாக வச்சுருக்கிறதுக்கு பேர் தான் நீர்மை விருப்பம் அப்படின்னு மேயர் சொல்கிறது. மோட்டிவ்ஸ் ஆஃப் டிமாண்ட் ஃபார் மணி அப்படின்னா இந்த நீர்மை விருப்பத்தினுடைய நோக்கங்கள் என்னென்ன அப்படின்னா மொத்தம் 3 மோட்டிவ்ஸ் இருக்கு. கீன்ஸ் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா மோட்டிவ்ஸ்னால் நோக்கங்கள். டிரான்சாக்ஷன் மோட்டிவ் அப்படின்னா பரிமாற்ற நோக்கம். ப்ரிகாஷனரி மோட்டிவ்னா முன்னெச்சரிக்கை நோக்கம். ஸ்பெகுலேட்டிவ் மோட்டிவ்னா ஊக வாணிப நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையான நோக்கங்களை சொல்கிறாரு. இல்லை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது டிரான்சாக்ஷன் மோட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது பார்த்தீங்கன்னா பரிமாற்ற நோக்கம் அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது the transaction motive relates to the desire of the people to hold cash for the current transaction or day-to-day expenses. அதாவது இன்னைக்கு பரிமாற்ற நோக்கம்னா மக்கள் தங்களுடைய அன்றாட பரிவர்த்தனைகள்னா பரிமாற்றத்துக்காக பணத்தை ரொக்கமாக வைத்திருப்பதற்கு பெயர் தான் அந்த பரிமாற்ற நோக்கம் அப்படின்னு சொன்னாங்க, டிரான்சாக்ஷன் மோட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா இந்த நோக்கம் எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது சேவிங்ஸ்க்காக. இது எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ்க்காக தான் அப்படின்னு சொல்லலாம். அதான் அந்த இடத்துல சொல்கிறாங்க the amount saved under this motive depends on the level of income. அந்த இது பணத்தை சேமிப்ப இது என்னது இந்த நோக்கம் எதுக்காகனா பணத்தை சேமிக்கக்கூடியதற்காக இருக்கும். ஆனால் அந்த சேமிப்புங்கிறது எதை அடிப்படையில் இருக்கும்னா அந்த லெவல் ஆஃப் இன்கம்னா வருமானத்தினுடைய அளவை சார்ந்து அது இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எம்டி அண்ட் ஒய் ஆர் பாசிட்டிவ் அசோசியேட்டட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல எம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மோட்டிவ், அது எதை டீனா டிரான்சாக்ஷன், ஒய்ங்கிறது இன்கம் வருமானத்தை சார்ந்து தான் அது இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தென் எம்டி ஈக்குவல் டு 0.125 அதாவது வருமானத்தில் 125 பாயிண்ட் சேவிங்ஸ்க்காக போகுது அப்படின்னம்னா இப்போ ஒருத்தருக்கு 1000 ரூபாய் ஒரு சம்பளம் அப்படின்னம்னா அதில் 125 ரூபா அவங்களுடைய டிரான்சாக்ஷன் மோட்டிவ்காக பரிமாற்ற நோக்கத்துக்காக
அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ப்ரிகாஷனரி மோட்டிவ், முன்னெச்சரிக்கை நோக்கம் அப்படின்னு சொல்லலாம். The precautionary motive relates to the desire of the people to hold cash to meet unexpected or unforeseen expenditures such as sickness, accidents, fire and theft. The amount saved for this motive also depends on the level of income. Say P இங்கிறது precautionary motive equal to 0.125y. It means if the income of rupees 1000, demand for MP is 125 rupees. அதாவது பார்த்தீங்கன்னா MP ஈக்குவல் டு F இன்ட்டு ஒய் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த முன்னெச்சரிக்கை நோக்கம் அப்படிங்கிறதுக்குன்னா எதிர்பாராத சில நிகழ்வுகள் வரலாம், இல்லை சிக்னஸ், உடம்பு சரியில்லாமல் போயிடலாம், இல்லைன்னா ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்டோ இல்லைன்னா ஏதோ திருட்டோ ஏதோ ஒரு காரணத்துக்காக திடீர்னு நம்மளோட சடனாக நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் ஏதாவது ஒரு நிகழ்வுகள் ஏற்படும்போது அதுலேருந்து நம்ம வந்து மீள்வதற்காக அதற்கான அந்த அந்த என்ன சொல்லலாம், அந்த மாதிரி எதிர்பாராத நிகழ்வுகளுக்காக நம்ம செலவு செய்ய வேண்டியது இருக்கும் இல்லையா, அதுக்காக மக்கள் வந்து ரொக்கமாக பணத்தை வச்சிருக்கிறதுக்கு பெயர் தான் ப்ரிகாஷனரி மோட்டிவ்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எக்ஸாம்பிள், ஒருத்தருக்கு 1000 ரூபா சம்பளம், அதில் வந்து பார்த்தீங்கன்னா 0.125 அப்படின்னு பார்க்கும்போது 125 ரூபா அவங்க இந்த முன்னெச்சரிக்கைக்காக அவங்க சேவ் பண்ணி வைக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்பெக்குலேட்டிவ் மோட்டிவ், ஊக நோக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. The speculative motive relates to the desire of people to hold cash in order to take advantage of market movements regarding to the future changes in the price of bonds and securities in the capital market. அதாவது முதலீட்டு சந்தையில் பார்க்கும்போது இன்றைக்கி பங்குகளும் சரி பத்திரங்களும் எதிர்காலத்தில் அதனுடைய விலைகள் வந்து விலையில் பெரிய மாற்றம் ஏற்படும், அதனால் வட்டி நமக்கு அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக மக்கள் எதிர்கால தேவைகளுக்காக என்ன செய்கிறாங்கன்னா இந்த பங்குகளையும் பத்திரங்களையும் வாங்கி அதன் மூலமாக நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வச்சுருக்காங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஊகனம், எதிர்காலத்தில் அதனுடைய விலை அது வந்து லாபம் மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்காக. தென் த அமௌண்ட் சேவ் ஃபார் திஸ் மோட்டிவ் டிபெண்ட்ஸ் ஆன் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். கண்டிப்பாக அந்த அது சேமிப்புங்கிறது அவங்களுடைய வருமானத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ MS ஈக்குவல் டு FI அப்படின்னு சொல்கிறாங்க. There are the inverse relationship between the liquidity preference and the rate of interest. ஸோ நீர்மை விருப்பத்திற்கும் வட்டி விகிதத்திற்கும் எதிர்மறையான ஒரு உறவு முறைகள் இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இந்த இடத்துல 450 - 100 அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கு வந்து உதாரணமாக பார்த்தீங்கன்னா 450 ரூபா வந்து அவங்களுக்கு சம்பளம், அதில் 100 ரூபா வந்து இதுக்கு கொடுக்கும்போது இந்த பங்கு பத்திரம் இதெல்லாம் வாங்கும்போது எதிர்கால தேவைகளுக்கா சப்போஸ் அது அவங்க எதிர்பார்த்தது நடக்கலைன்னா அது லாஸ் தான் இல்லையா. ஸோ அதனால் வந்து ஆனாலும் அதை பற்றி இல்லாமல் ஒரு அசம்ஷன் இப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன செய்கிறாங்க, சேவ் பண்ணுறது. அடுத்து டிட்டர்மினேஷன் ஆஃப் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா வட்டி வீதத்தை தீர்மானித்தல் அப்படின்னு சொல்லலாம். அக்கார்டிங் டு கீன்ஸ் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் டிட்டர்மைன்ட் பை த டிமாண்ட் ஃபார் மணி அண்ட் த சப்ளை ஆஃப் மணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பணத்தினுடைய தேவை வந்து பார்த்திங்கன்னா பணத்தினுடைய அதாவது தேவையும் அளிப்பும் தான் வட்டி வீதத்தை தீர்மானிக்குதுன்னு கீன்ஸ் சொல்கிறது. The demand for money is liquidity preference. அந்த demand for money பணத்துடைய தேவைங்கிறது எதை குறிக்குதுன்னா அந்த நீர்மை விருப்பத்தை குறிக்குது அப்படின்னு சொல்லலாம். In fact, the liquidity preference for speculative motive determines the rate of interest. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பணத்துடைய அளிப்புங்கிறது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சென்ட்ரல் பேங்க் அதாவது மைய வங்கி என்ன செய்கிறாங்க, அதாவது என்னது லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸ் ஸ்பெகுலேட்டிவ் மோட்டிவ் டிட்டர்மைன்ஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அது பணத்தின் இது வந்து பார்த்திங்கன்னா வட்டி விகிதத்தை தீர்மானிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீர்மை விருப்பங்கிறது வட்டி விகிதத்தை தீர்மானிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சப்ளை ஆஃப் மணி இஸ் டிட்டர்மைன்ட் பை த பாலிசிஸ் ஆஃப் த கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் எ கண்ட்ரி. பணத்தினுடைய அளிப்புங்கிறது ஒரு நாட்டினுடைய சென்ட்ரல் பேங்க் மைய வங்கி மற்றும் அரசாங்கத்தினுடைய கொள்கைகள் இல்லையா, இதுவும் தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லுவோம். The total supply of money consists of coins, currency notes and bank deposits. ஸோ இந்த இடத்துல வந்து மொத்த பணத்தினுடைய அளிப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா காயின்ஸ் நாணயங்களாக இருக்கட்டும், ரூபாய் நோட்டுகளாக இருக்கட்டும், இல்லை பேங்க் டெபாசிட்ஸ் வைப்புகளாக இருக்கட்டும், இது எல்லாமே அடங்கியது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வட்டி விதத்தை தீர்மானிக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது ஈக்குவலிபிரியம் பிட்வீன் டிமாண்ட் அண்ட் சப்ளை ஆஃப் மணி. அப்படி பணத்தினுடைய தேவை மற்றும் அளிப்பு பார்த்தீங்கன்னா இதுக்கு இடையில் இருக்கக்கூடிய சமநிலை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த ஈக்குவலிபிரியம் பிட்வீன் த லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸ் அண்ட் டிமாண்ட் ஃபார் மணி டிட்டர்மைன் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். நீர்மை விருப்பங்கிறது மற்றும் பணத்துடைய தேவை இது ரெண்டுமே சமநிலையான வட்டி விகிதத்தை தீர்மானிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது குறுகிய காலத்தில் இன் ஷார்ட் ரன் த சப்ளை ஆஃப் மணி இஸ் அஸ்யூம் டு பி கான்ஸ்டன்ட். குறுகிய காலத்தில் பணத்தினுடைய அளிப்பு வந்து நிலையானதாக இருக்கும், மாறாது அப்படின்னு சொல்கிறாங்க. எல்பி அப்படிங்கிறது லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸ் நீர்மை விருப்பம்னு சொல்லுவாங்க. இந்த எல்பி இஸ் அ லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸ் கர்வ், இட் மீன்ஸ் டிமாண்ட் கர்வ். அது
M2 ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா அந்த டயக்ராம் 6.5 அந்த டயக்ராம் இருக்கு. M2 அப்படிங்கிறது பார்க்கும்போது சப்ளை கர்வ் ஆஃப் மணி, அதாவது பணத்தினுடைய அளிப்பு, பண அளிப்பு டு சாட்டிஸ்ஃபை த ஸ்பெகுலேட்டிவ் மோட்டிவ் அப்படின்னா. ஸ்பெகுலேட்டிவ்னு நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஊக நோக்கத்துக்காக செலவு பண்ணும். The both the curves intersects at the point E. ஸோ இந்த அதாவது லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸும் இந்த சப்ளை கர்வும் டிமாண்ட் கர்வும் சப்ளை கர்வும் சந்திக்கின்ற இடம் தான் பார்த்தீங்கன்னா ஈங்கிற பாயிண்ட். இதுதான் சமநிலையை அடையக்கூடிய பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹென்ஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் டி. ஸோ இதில் வட்டி விகிதம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது டி இஃப் த லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸ் இன்க்ரீசஸ் ஃப்ரம் எல்பி டு LP1 P1. அதாவது பார்த்தீங்கன்னா இதில் வட்டி விகிதம் அப்படின்னு பார்க்கும்போது எல்பி டு L1 P1 அப்படின்னு சொல்லுது. The supply of money remains constant. ஒருவேளை பணத்தினுடைய அளிப்பு நிலையானதாக இருந்தால் the rate of interest would increase from OI to OI1 அப்படிங்க. ஒருவேளை நிலையாக இருந்துச்சுன்னா வட்டி விகிதம் வந்து எப்படி இருக்கும், அதிகரிக்கும். OIலேருந்து OI1க்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. Numerical examples given above can also be used for better understanding. ஸோ இது கொஞ்சம் எக்ஸாம்பிளாக நம்ம கொடுத்துருக்காங்க. the total demand for money அப்படின்னா பணத்துடைய மொத்த தேவை அப்படிங்கிறது MT + MP + MS. அப்போ அந்த 3 மோட்டிவ்ஸ் இருக்கு இல்லையா, அந்த எம்ங்கிறது மோட்டிவ்ஸ். இப்போ அந்த 3 நோக்கங்கள் இருக்கு இல்லையா, இது 3ஐயும் வந்து நம்ம என்ன செய்கிறோம்னா ஆட் பண்ணும்போது இதுலேருந்து கிடைக்கக்கூடியது தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இது ஒரு ஈக்குவல் பாயிண்ட்டு நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இன்னொரு டயக்ராம் கொடுத்துருக்காங்களா, M1, அதாவது பார்த்தீங்கன்னா M3 M2 M4லாம் இருக்குது. I4 I2 I3 அப்படின்னு இருக்கு. அங்கே அந்த முதல் டயக்ராம் பார்த்தீங்கன்னா I1 அப்படின்லாம் இருந்துச்சு இல்லையா, L1. அதுக்கு அடுத்தது இங்கே கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். எஸ், இது 0.125y + 0.125y + 450 - 100. இதுதான் அந்த 3 இது பார்த்தோம் இல்லையா, அதோடைய அடிஷன். த டோட்டல் சப்ளை ஆஃப் மணி, இப்போ பணத்துடைய மொத்த அளிப்பு அப்படிங்கிறது -200 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டு MT அண்ட் MP ஆர் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை ஒய். ஸோ இந்த டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரிகாஷனரியாக இருந்தாலும் சரி, டிரான்சாக்ஷனாக இருந்தாலும் சரி, அது கண்டிப்பாக வருமானத்தினுடைய அடிப்படையில் தான் அது இயங்குது அப்படின்னு சொல்லலாம். ஹென்ஸ் ஃபார் த சேக் ஆஃப் ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங், இன்னும் கொஞ்சம் ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கணும்னா MS அப்படின்னா ஸ்பெகுலேட்டிவ் மோட்டிவ் அப்படின்னு சொல்லி ஊக வாணிப நோக்கம். அலோன் கேன் பி கன்சிடர் டிமாண்ட் ஃபார் சப்ளை ஈக்குவல் டு மணி ஈக்குவல் டு சப்ளை. ஸோ இன்னும் கொஞ்சம் சுலபமாக பிரிக்கணும்னா டிமாண்ட் ஃபார் மணி, பணத்துடைய தேவையும் பணத்துடைய அழைப்பும் சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆஃப் மணி அட் அ ஈக்குவலிபிரியம் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி 450 - 100 ஈக்குவல் டு 200. இது ஒரு கொட்டேஷன், அதாவது அந்த 3 இதை கொண்டு வராங்க. அடுத்த 450 - 200 ஈக்குவல் டு 100i. அடுத்த 250 ஈக்குவல் டு 100i. ஸோ ஐங்கிறது பார்த்தீங்கன்னா 250/100 அப்படின்னா டிவைட் பண்ணும்போது 2.5. திஸ் இஸ் த ஈக்குவலிபிரியம் இன்ட்ரெஸ்ட் இதுதான் வந்து வட்டி. 2.5ங்கிறது வட்டி வீதம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் ரியாலிட்டி இன்ட்ரெஸ்ட் ரேட் இஸ் ஆல்சோ இன்ஃப்ளூயன்ஸ்டு பை நேஷனல் இன்கம் அண்ட் கமாடிட்டி செக்டார் ஈக்குவலிபிரியம். ஸோ இதில் நமக்கு என்ன தெரியுதுன்னா நாட்டு வருமானம் அல்லது தேசிய வருமானம், அதாவது கமாடிட்டி செக்டார் ஆஃப் ஈக்குவலிபிரியம் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது பணத்தினுடைய அதாவது பண்டத்தினுடைய சமநிலையை அது குறிக்கிறது. நாட்டு வருமானத்தினுடைய அடிப்படையில் தான் பண்டத்தினுடைய இது நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். However, they are not included here for making the understanding easier அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் ஈஸியாக ஏன்னா இன்றைக்கு நடைமுறை அதாவது நாட்டு வருமானம் தான் நாட்டு வருமானமும் சரி இல்லை பண்டங்களும் சரி வட்டி வீதத்தில் விளைவை ஏற்படுத்தும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது நடைமுறையில் தான் எடுத்துக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லலாம். சப்போஸ் எல்பி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட், ஒருவேளை லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸ் பணத்தினுடைய நீர்மைத்தன்மை வந்து மாறாது அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் வச்சுக்கிட்டோம்னா, இஃப் த சப்ளை ஆஃப் மணி இஸ் OM2, அதாவது பணத்தினுடைய அளிப்பு வந்து OM2வாக இருக்கும், இன்ட்ரெஸ்ட் வட்டி வீதம் OI2வாக இருக்கும். அண்ட் இஃப் த சப்ளை ஆஃப் மணி இஸ் ரெடியூஸ், ஒருவேளை பணத்தினுடைய அளிப்பு குறைஞ்சிச்சுன்னா OM2லேருந்து OM3 குறைஞ்சிரும். அதே மாதிரி வட்டி வீதம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வுட் இன்க்ரீஸ் ஃப்ரம் OI2லேருந்து வட்டி வீதம் அதிகரிக்குது, அளிப்பு குறையுதுன்னா வட்டி வீதம் அதிகரிக்கிறது OI2லேருந்து OI3ன்னு. இஃப் த சப்ளை ஆஃப் மணி இஸ் இன்க்ரீஸ்டு ஃப்ரம் OM2 to OM4, அதே மாதிரி பணத்தோட அளிப்பு ஒருவேளை 2லேருந்து 4க்கு அதிகரித்தா இன்ட்ரெஸ்ட்லேருந்து குறைஞ்சி போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ O2லேருந்து O4க்கு குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க. கிரிட்டிசிசம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த தியரியினுடைய குறைபாடுகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது திஸ் தியரி எக்ஸ்பிளைன்ஸ் அண்ட் த தியரி டஸ் நாட் எக்ஸ்பிளைன் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ப்ரிவைலிங் இன் த மார்க்கெட் அட் த சேம் டைம்.
அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பல்வேறுபட்ட வட்டி விகிதம் வந்து இன்னைக்கு சந்தையில் இருப்பதை இந்த கோட்பாடு நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலை. எந்தெந்த இதில் எப்படி வட்டி விகிதம் நிர்ணயிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பொதுவாக மட்டும் சொல்லியிருக்காங்க. இட் எக்ஸ்பிளைன்ஸ் த இன்ட்ரெஸ்ட் ரேட் நாட் ஒன்லி இன் த ஷார்ட் ரன். இது குறுகிய காலத்தில் மட்டும்தான் இந்த வட்டி விகிதம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மீதியை நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.